நைஜீரியா நாட்டு பெண்மணி போதை வழக்கு சம்மந்தமாக மோனிகான்னு ஒரு சிறையில் இருக்காங்க. இந்த மோனிகா வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே சிறைத்துறையிலே வேலை பார்க்குற ஒரு பெண்மணி சரஸ்வதி 20 வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு அவங்கள போட்டு கடுமையான முறையில் தாக்கியிருக்காங்க. நெத்தி முகமாக மூக்கிலெல்லாம் கடினமாக ரத்தம் வந்திருக்கு. அவங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் செஞ்சுருக்காங்க. இவங்க இதை பற்றின விஷயத்தை சிறைத்துறைக்கு தெரிவிச்சும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த மோனிகா மேலே குற்றவாளி மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வாக்கி டாக்கி இல்லை. சிறைத்துறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்துட்டு ஜெயிலில் இருக்கிறது போல் இருக்குது. சிறையில் உள்ள குற்றவாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சுதந்திரமாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க பியூட்டி பார்லர்லாம் செயல்படுது. அவங்களுக்கு வெளிநாட்டு பொருட்கள் வெளியிலேருந்து வர சாப்பாடுலாம் கிடைக்கிது. அவங்க ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க, போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்த பார்த்திங்கன்னா சிசிடிவிலாம் இன்ஸ்டாலேஷன்லாம் இல்லை, எங்களுக்கு வாக்கி டாக்கியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் ஏடிஜிபி மகேஸ்வர் தயாரோட அந்த குற்றவாளியான மோனிகா வந்துட்டு டைரெக்டாக சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால் அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் மேலே பல குற்ற வழக்குகள்லாம் வந்துட்டு சிறைத்துறையில் தனி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் காக்கி சட்டை மேலே உள்ள ஒரு களங்கம் இப்பொழுதும் பார்த்திங்கன்னா